அவர் வார்த்தைக்கு மிஞ்சின ஒரு மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. என் மேல அவர் பிரியமா இருக்கிறார், என் கூட இருக்கிறார். யாரு அவங்களுக்கு என்னன்னா, டேய் போவேன்னு சொன்னது யாரு? அவரு. போக முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அப்போ என் கை வாரி இறைக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா என் கை இறைக்கும். ஆமென். நான் மேலாவேன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா நான் மேலாவேன். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நான் கடன் கொடுப்பேன். ஆமென். அவர் வார்த்தைக்கு மிஞ்சின ஒரு மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, சூழ்ச்சியும் இல்லை என்கிற வெளிச்சம் தான் உங்களை மேல தூக்கி உட்கார வைக்கும். ஆமென். இந்த ஊழியம் அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஊழியத்தின் மூலமா இன்னைக்கு உலகம் எங்கும் நடக்கிற காரியங்கள் அப்படிதான், அதன் அடிப்படையில் தான் நடக்குது. வேற எதையும் நாங்கள் பிடிக்கல, வேற எதையும் நம்பல, நாங்கள் இதை தான் நம்புறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. எந்த மனுஷனும் வரலாம், எந்த பிசாசும் வரலாம், எந்த எதிர்ப்புகளும் வரலாம். ஆனால் கடவுள் சொல்லிட்டார், நான் உனக்கு சொன்னது நடக்கும். ஆமென், ஆமென். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு உள்ள இது வரட்டும், சூழ்நிலையை ஜெயிக்கிற ஒரு விசுவாசம் உள்ள வரட்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா வாழணும். ஞாயிற்றுக்கிழமை நல்லா வாழ்கிறதுக்காக இல்லை, திங்கக்கிழமை இந்த மாதம் என்னெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சவால்கள் இருக்கோ தைரியமாக பாருங்கள், அதை பயப்படக்கூடாது. இவ்வளோ கடன் இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள், பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியா. Speak the words of faith. Amen.